வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவுகள் அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி அபிஷேக் சிங்வி நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பியான அபிஷேக் சிங்வியுடைய இருக்கையில் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது எதற்காக? ஒரு விஷயத்தில் ஒரு நாடாளுமன்றத்தில் பணம் கைப்பற்றப்பட்டதுன்னா அது தேசிய ஊடகங்கள் மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தித்தாள்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாம் அதை பார்க்கும். ஏன்னா நாடாளுமன்றத்துக்குள்ளே பணம் எதுக்கு போச்சு, இந்த பணம் யாருக்காக கொடுக்கப்பட்ட பணம், எதற்காக கொண்டு வரப்பட்ட பணம். அப்போ நாடாளுமன்றத்தை திட்டமிட்டு ஏதோ ஒரு நடக்க போகுது, ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது. ஏற்கனவே வண்ணப்பொடிகளை அந்த மாணவர்கள் தூவும் போது ஒரு இஷ்யூ வந்தது. விசாரணை குழு அமைக்கிறோம் அப்படின்னாங்க, அமைச்சாங்க. அது இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, இனிமேலும் கண்டுபிடிக்குமாங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்படி நாட்டில் விசாரணை கமிஷன் நிறையா அமைச்சதெல்லாம் என்ன ஆச்சுங்கிறது தெரியும். கடந்த நாட்களாக பார்த்தீங்கன்னா மக்களவை செயல்படல. இன்றைக்கும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அரசியலமைப்பு சட்டத்தை புத்தகத்தை எடுத்துகிட்டு பேரணி போகிறாங்க. இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் பஞ்சாப்லேருந்து டெல்லிக்குள்ளே நுழையிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று உங்களுக்கு புரியும். தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் சொன்னோம். அதானி அப்படிங்கிறவருடைய பேரை சொல்ல இன்றைக்கி நாடாளுமன்றம் தயங்கும். நாடாளுமன்றத்தில் நடக்கவே நடக்காது, நம்ம முதலே சொன்னோம். அதுதான் நடந்துட்டுருக்குது. நாடாளுமன்றத்தை முடக்குவது எதிர்கட்சி இல்லை, ஆளுங்கட்சியான பிஜேபியை விரும்புது. நாடாளுமன்றம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் போய் சேர்க்கணுங்க. இப்போ இன்றைக்கி அபிஷேக் சிங்கியோடைய இருக்கை கீழே பணம் இருக்குங்கிறீங்க. அந்த பணம் யார் வச்சுருப்பா? விசாரணை கமிஷன் போடணுங்கிறீங்க. இந்த விசாரணை கமிஷன் போடுறது எதுக்கு? எல்லாருக்கும் ஈஸியாக தெரியுமா? அதான் நீ பற்றி பேசக்கூடாது சார். மக்களவையில் பேசிகிட்டு இருந்தாங்க, மக்களவை முடங்கிடுச்சு. மாநிலங்களவையில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. மாநிலங்களவையில் கொஞ்ச நாள் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குது? நிர்மலா சீதாராமன் ஏன் ஹிந்தி படிக்கலைங்கிற பிரச்சனை ஓடிட்டுருக்குது. நம்ம இந்திரா காந்தி அவர்கள் ஃபோன் பண்ணி ரிசர்வ் பேங்க் மேனேஜர்கிட்ட உடனே நீ பணம் கொடுக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு இந்த இஷ்யூ ஓடிட்டு இருக்குது. பர்சனல் சண்டை தான் ஓடிட்டு இருக்குது, மக்கள் பிரச்சனை இல்லை. அப்போ பிஜேபி என்ன நினைக்குது? ராகுல் காந்தி இருக்கும்போது புகத்தவுனாங்க, அதுக்கும் விசாரணை கமிஷன் இன்னும் முடிவு சொல்லலை. அபிஷேக் சிங்குக்கு விசாரணை கமிஷன். நீங்கள் சொல்லலாம், ஏங்க டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்து போச்சு, வெளியில் அவை காவலர்களாக இருப்பாங்க, அவங்கள மீறி எப்படிங்க எடுத்துகிட்டு போனாங்க? ஒன்று, சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிடலாமே சார். ஒரு நிமிஷத்தில் தெரிய வேண்டிய விஷயம் எதுக்கு சார் விசாரணை கமிஷன்? கரெக்ட். ஆனால் அதை அமைக்க மாட்டாங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கை நடக்கும்போதும் அதானி பற்றி பேச முடியாது. பேசினீங்கன்னா மஹிமா மைத்தாக்கும் ராகுல் காந்தி ஏற்பட்ட கதி ஏற்படும். ஒரு பக்கம் பிரதமர், அந்த பக்கம்லாம் மகாராஷ்டிரா மூடில் இருக்காங்க. அங்கே ஆட்சியை பிடிச்சிட்டோம். அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் பட்னாவிஸ் எப்படி ஆனார், ஏனார், அப்படி ஷாருக் கான் வந்தார், சல்மான், அப்படி ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது. இந்த விஷயம் யாரும் பேச மாட்டுறாங்க. ஆனால் இப்போ இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை அபிஷேக் சிங்வியில் இருக்கையில் பணம் வந்தது எப்படி? ஆனால் அவர் சொல்லிட்டார், என்கிட்ட 50 ரூபா தான் இருந்தது, இந்த பணம்லாம் யாருதுன்னே தெரிலன்ட்டு. அப்போ இந்த பணத்தை வைத்தது யார்? இந்த பணம் வைத்தது எதற்காக? இன்னும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னங்க அரசியல்? அதானி பற்றி பேசக்கூடாது, வேறு இதை பற்றி பேசணும். இதுக்கு விசாரணை கமிஷன் போட்டால் இதை பற்றி ஒரு 4 நாள் பேசிகிட்டு இருப்பீங்கள்ல. பஞ்சாப் விவசாயிகள் பேரணி, அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்கல்ல. காங்கிரஸும் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி சாதாரண மக்கள் எப்போ பார்த்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிட்டு இங்கே போயிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லணும் விளக்கமாக. பாருங்கள், ஏன்னா ராகுல் பிரியங்கா மட்டும் சொன்னால் பார்த்தது, காங்கிரஸ்காரங்களாம் வெளியில் இறங்கி வேலை செய்யணும். என்ன சொல்லணும்? ஐயா, அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏன் எடுத்துகிட்டு வரோம் தொடர்ந்துன்னா, இது பாதுகாக்கலை. ஏன் பாதுகாக்கலை? 370 பிரிவை சட்டப்பிரிவை நீக்கினது. அது மட்டும் அல்ல, இன்றைக்கி விவசாயிகளுக்கான உரிமை, இன்னும் குறிப்பாக சொன்னால் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதியரசரை மோடி ஒரு சட்டத்தை போட்டு மாற்றிட்டார். இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறினது. எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது இந்த பிஜேபி தான் கொண்டது. அது அரசியலமைப்பு சட்டத்தை மீறினது. பிஎம்எல்ஏ ஆக்டில் இத்தனை பேரை உள்ள தூக்கி போட்டு இந்த அளவுக்கு ஈடிக்க ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஏவல் துறையாக ஆக்கியது மோடி. இதுவும் அதிகாரத்தை மீறியது. இன்னும் குறிப்பாக சொன்னால் எஸ்பிஐ பேங்க்கில் உச்சநீதிமன்றம் ஒரு டீட்டெயில் கேட்டு அது இன்னும் டைமை கேட்குறதுக்கு காரணம் என்ன? தேர்தல் ஆணையம் விடாப்பிடியாக இவிஎம்மை தான் நாங்கள் பயன்படுத்துவோம், ஐயோயோ பெட்டர் மாஸ்லெட்டே தான் வேணுங்கிறாங்களா, அந்த மாதிரி இவிஎம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு சூப்பரான அமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மோடி சொல்கிறாரு. எதனால்? மோடிக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் நடத்தப்படுகிறது. எதனால்? மகாராஷ்டிரா தேர்தல் மொத்தமாக நாடாளுமன்ற தேர்தலோடு நடந்திருக்கணுமே, ஏன் இப்போ நடத்தப்படுது? எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் ஏன் மாற்றி நடத்துகிறீங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஹரியானாவையும் மகாராஷ்டிராவும் ஒன்றா நடத்த வேண்டியதானே, ஏன் மாற்றி நடத்துகிறீங்க? யாருக்காக நடத்துகிறீங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சி என்ன குறை சொல்ல போகுதுன்னு நாங்கள் அடுத்து காங்கிரஸுக்கு எங்களை என்ன குறை சொல்ல போகுதுன்னு காத்துட்ருக்கோன்னு தேர்தல் ஆணையம் எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க? தேர்தல் ஆணையருக்கு அவ்வளோ யார் பவர் கொடுத்தது? நடுநிலையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இப்படி பேசலாமா? தொடர்ந்து
இன்றைக்கி அபிஷேக் சிங்வி மேலே இருக்கக்கூடிய அவர் கீழே இருக்கையில் இருக்கக்கூடிய பணம் எப்படி வந்ததுன்னா 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதை கண்டுபிடிக்க மறுப்பார்கள் அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும். ராகுல் காந்தி மேலே வண்ணப்பொடித்து உனது என்னாச்சோ அதே கதை தான் அதாகும். இது அதானியுடைய பிரச்சனையை பூசி மழுகிறதுக்கு தான். நம்ம முதல் நாள் சொன்னோம், அதானி விஷயம் ஒன்றும் நடக்காதுங்க, எழுதி வச்சுக்கோங்க. நாடாளுமன்றம் இடியை இறக்கியது, மோடிக்கு இடி, பிஜேபி அப்படி பண்ண போகிறாங்க இப்படி பண்ண போகிறாங்க, என்னது அமெரிக்கா சிறையில் அதானி, இதெல்லாம் எப்படிங்க பணக்காரங்க எப்படிங்க ஜெயிலுக்கு போவாங்க? நான் போய் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. அதானிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயா மோடியெல்லாம் மீறிலாம் ஒன்று அவர் உருண்டு பெறலுவார், ஒன்று அவன் கூட சேர்ந்து அமித்ஷாவும் பெறலுவார். ஆனால் அமித்ஷா பெறல முடியாது, மோடி பெறலுவார். ஏன்னா அவன் பக்கவாக அது பண்ணுவார், அமித்ஷா பெறல முடியாது நமக்கு தெரிஞ்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதானி அப்படிங்கிற ஒருத்தருக்காக நீ நாடாளுமன்றம் முடிஞ்சு போச்சா? ஏற்கனவே அதானியை பற்றி பேசுறதுக்காக மஹிமா மேத்தாக்கு பிரச்சனை, ராகுலுக்கு பதவி பறித்து கதையெல்லாம் தெரியும். இப்போ யார் அதை பற்றி பேசுவா? அதை மழுங்கடிக்கிறது தான் இந்த மாதிரி. காங்கிரஸ், ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மட்டுமில்ல, காங்கிரஸும் இறங்கி சில வேலைலாம் பண்ணும். இப்போ தான் யூபியோடைய அந்த எல்லாத்தையும் கலைச்சிட்டாரு கார்கே, நல்ல விஷயந்தான். யூபியில் புனரமைக்கப்பட வேண்டும், அது சம்மந்தம் இன்னொரு வீடியோ போடுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும்போது இதே மாதிரி தான் பண்ணாங்க, மடைமாற்றம் பண்ணுறது. இன்றைக்கி அதே தான் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றுமே வேலைக்கே ஆகாது. இது எல்லாத்தையும் தாண்டி விவசாயிகள் போராட்டம். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போதே பிஜேபி கண்டுக்கலை. இப்போ என்ன விளைவு ஏற்படுத்திடும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஹரியானா மேட்ரு முடிஞ்சு போச்சு, மகாராஷ்டிரா முடிஞ்சு போச்சு, காஷ்மீர் எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. பார்த்துக்குவோம், அடுத்த வருஷம் தானே எலெக்ஷனு. டெல்லியில் ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் இருக்காது விவசாயிகள் பேரட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. டெல்லியில் அடுத்த வருஷம் தேர்தல், அடுத்த வருஷம் இறுதியில் பீகார் தேர்தல், இங்கெல்லாம் பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஏற்கனவே ஒரு வருஷம் உட்காந்துருக்கீங்களா, மறுபடியும் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து பிஜேபி அப்படிங்கிறது இன்றைக்கி நாடாளுமன்றத்தை எவ்வளோ ஒரு கேலி கூத்தாக்குகிறதுங்கிறது நாட்டு மக்களுக்கு வெளியில் சொல்லணும். அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இன்னும் இறங்கி வேலை செய்யணும் தான் நம்மளோட எண்ணம். ஏன்னா ரொம்ப கிளவராக இன்றைக்கி பிஜேபி, மைனாரிட்டியான பிஜேபி இருந்தால் கூட அவங்க நிதிஷ்குமாரையும் நாயுடும் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற மக்கள் விரோத செய்திகள். இன்றைக்கி விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு, இதுவரை இந்தியாவை சந்திக்காத அளவுக்கு பணவீக்கம் அதிகமாக இருக்குது, ரூபாயுடைய மரியாதை கம்மியாக இருக்குது. இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்கர் என்ன சொல்கிறாரு, நாடாளுமன்றத்தில் அபிஷேக் சிங் இருக்கை கீழே எப்படி பணம் வந்தது நாங்கள் விசாரிக்கிறோன்னு. இதற்கு முன்பு நாடாளுமன்றத்தை கலக்கிய நிறைய விஷயங்களில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நாடாளுமன்றத்தை இதுவரை அவமானப்படுத்தியது யார்? போன உடனே நாடாளுமன்றத்தை தொட்டு கும்பிட்றது மட்டும்தான் மோடி. ஆனால் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க இடிக்கிறது ராமாயணங்கிற மாதிரி. அதனால் அபிஷேக் சிங் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே உள்குத்து நடந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது பிஜேபி காங்கிரஸ் எம்பிக்கள் யாராவது கொண்டு வந்துருப்பாங்களா? யோசனை பாருங்கள். இது இந்த தெரிஞ்ச வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வீடியோ எடுத்து போட்டிருக்க மாட்டீங்க. அப்போ யார் உள்ளே வந்து வச்சது? எதற்காக இந்த பணம் உள்ளே வந்து வச்சது? இது மாதிரி ஒரு பெரிய நியூஸை ஏன் வெளியில் பரப்புகிறாங்க? இதற்கு பின்னுள்ள உள்ள அரசியல் என்ன? ஏன் அரசியல்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்துல இருக்கணுங்கிற கேஸ் வருது. அதை பற்றி வாதங்கள் வரும். விவசாயிகள் போராட்டத்தை பற்றி வாதங்கள் வரும். மோடியுடைய இன்றைக்கி அதானியை பற்றிய நிறைய வாதங்கள் வெளியில் வரும். பணவீக்கத்தை பற்றிய நிறைய வாதங்கள் வெளியில் வரும். இப்படி எல்லா விஷயங்களையும் மறக்கடிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. சின்ன குழந்தை கூட தெரியும். மறுபடியும் சொல்கிறோம், இது இவங்க சின்னத்தனம், அதாவது சீப்பை எடுத்து வச்சுட்டா கல்யாணம் நின்றுங்கிறாங்க. அதானிக்கு நெருக்கடி முற்றுகிறதா முற்றுகிறது. நம்ம தொடர்ந்து சொல்லணும், அதானி உள்ளே போக மாட்டார். ஆனால் பொருளாதார ரீதியாக அவருக்கு பெரிய ஒரு டஃப் கிடைக்கும். மகாராஷ்டிரான்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவுக்கு இனிமேல் இவர்கள் நினைத்தால் கூட அந்தளவுக்கு பணம் கொடுக்க முடியுமாங்கிற சந்தேகம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி நிறையா நிதிஷ்க்கு கொடுக்கணும், நாயுடுக்கு கொடுக்கணும், யூபி கொடுக்கணும், இதுக்கு பீகார் அடுத்த வருஷம் எலெக்ஷன் எப்பயுமே தேர்தல் வந்தால் தான் நிதி கொடுப்பார், பீகார் கொடுக்கணும். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிட்டிங்க, கொண்டாடுறீங்க. ஆனால் 2100 ரூபா கொடுத்து மக்கள் தன திட்டங்கள் எல்லாத்தையும் பண்ணுதுங்கிறது நடக்கவே முடியாது. இன்றைக்கி திடீர்னு தமிழ்நாட்டுக்கு கூட குழு அனுப்பியிருக்காரு, அங்கே புதுச்சேரிக்கு நேற்று. இந்த குழுக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ரெண்டுக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு நாம் வந்தான். மொத்தத்தில் மோடி தொடர்ந்து ஆளக்கூடிய நாட்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பிரச்சனை, இந்தியாவுக்கே பிரச்சனை. ஏன்னா மத கலவரங்களை உருவாக்குறது தான் நோக்கம். சாம்பல் பிரச்சனை பற்றி பேச மாட்டாங்க, மணிப்பூர் பிரச்சனை பற்றி பேச மாட்டாங்க, இங்கே அத்தராசை பற்றி பேச மாட்டாங்க, பணவீக்கத்தை பற்றி பேச மாட்டாங்க, அதானியை பற்றி பேச மாட்டாங்க. எதை பற்றியுமே பேசாமல் இந்த ரூபாய் நோட்டை வைத்து இப்போ ஒரு அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மக்களுக்கு கண்டிப்பாக புரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.